வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சண்டே என்ன சமையல் சொல்லி பார்க்கலாம். செம்ம டயர்டுங்க. நேற்றெல்லாம் ஹெவியான வேலை இருந்ததால் என்னால் ஒன்றுமே முடியல. இருந்தாலும் சிம்பிளாக சமைச்சு தான் ஆகணும். ஏன்னா சும்மா ஓட்டரெல்லாம் வாங்க முடியாதுன்றதுனால இன்றைக்கி சுட சுட சாதம் வச்சுட்டு எறா குழம்பு தாங்க வச்சுருக்கேன். நிறைய காய் போட்டிருக்கேன். கத்திரிக்காய், முருங்கைக்காய், வெண்டைக்காய், உருளைக்கிழங்கு, முள்ளங்கி எல்லாமே போட்டு ஒரு 1/2 கிலோ அளவுக்கு தான் போட்டிருக்கேன். எறா போட்டு குழம்பு வச்சாச்சு. கொஞ்சம் நாளைக்கு சேர்த்தே வச்சுக்கலாம், உடம்பு முடியல அப்படின்னு சொல்லிட்டு 2 நாளைக்கு வர மாதிரி தான் வச்சுருக்கேன் குழம்பு. ஏன்னா நாளைக்கும் கொஞ்சம் கண்டிப்பாக டயர்டாக இருக்குங்க. நேற்று ஃபுல்லாகவே வருக்கு 2-3 நாளாகவே எனக்கு வேலை கரெக்டாக இருந்து. சைடிஷ் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மட்டன் கொந்தன கறி வந்தாங்க, ஒரு 300 கிராம் வாங்கிட்டு. அது மட்டும் அப்படியே தொக்கு மாதிரி பண்ணியிருக்கேன். அப்புறம் மண்ணீரல் 2 வாங்கிட்டு வந்தாங்க, அதுவும் தொக்கு அப்படியே ட்ரையாக ரோஸ்ட் பண்ணி பண்ணியாச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் வெயிட் பண்ண காரணம்னாக்கா ரிலேட்டிவ்ஸ் தான் கூழ் ஊற்றுனாங்க. அவங்க கூழுக்காக இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். வீடு தேடி இங்கே கூழ் வந்துச்சுங்க. கூழ், கருவாட்டு குழம்பு, சிக்கன் கிரேவி, கொழுக்கட்டை எல்லாமே வந்துருச்சு. ரொம்ப திருப்தியாக சாப்பிட்டு முடிச்சாரும். இங்கே சாப்பாடு செஞ்சே இருந்தால் கூட நான் கூழ் தான் குடிக்க போகிறேன். நல்லா கூழெல்லாம் குடிச்சிட்டு தான் நல்லா ரெஸ்ட் எடுக்கலான்ட்டு பிளான் போட்டிருக்கேன். ஏன்னா எல்லாம் சேர்த்து செஞ்சதுனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கிச்சன் வேலையெல்லாம் கையோடவே முடிச்சாச்சு. பூஜாரையும் சூப்பராக க்ளீன் பண்ணி முடிச்சாச்சுங்க. இன்றைக்கி வேலை முடிஞ்சு